உறவுகளுக்கு வணக்கம். சாட்டை துரைமுருகன் போல நாஞ்சில் சம்பத்தையும் கைது பண்ணுமா திமுக அரசு என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது சாட்டை துரைமுருகன் மேடையில் கருணாநிதி குறித்து அந்த வசைப்பாடக்கூடிய பாடலை பாடுறாரு. இது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகுது. இதை பார்த்து கடுப்பான திமுக கட்சிக்காரங்க சாட்டை துரைமுருகன் மீது திருச்சி சைபர் கிரைமில் புகார் கொடுக்குறாங்க. இந்த புகார் அடிப்படையாக வச்சு சாட்டை துரைமுருகனை கைது செய்து நீதிபதி முன்னாடி ஆஜர் பண்ணுறாங்க. நீதிபதி இதுக்கெல்லாம் சிறையில் அடைக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லி சொந்த ஜாமீன்லேயே அவரை வெளியே விட்டுறாங்க. இந்த கைதுக்கு அவங்க முக்கியமாக சொன்ன 2 காரணங்கள். ஒன்று, திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதியை பற்றி அவதூறாக பேசிட்டாரு அப்படின்றது. 2வது, சண்டாளர் அப்படின்ற அந்த சாதி குறித்தும் அவதூறாக பேசிட்டாங்க அப்படின்றது. இதில் என்ன கொடுமையான விஷயம்னா, அந்த பாட்டை முதல்ல பாடினது துரைமுருகன் கிடையாது. அதே போல் அந்த பாட்டை எழுதி இசையமைச்சதும் துரைமுருகன் இல்லை. அது நீண்ட நெடுங்காலமாக அதிமுகவினுடைய கூட்டங்களில் ஒளிபரப்பப்பட்ட பாடல் தான். அதைத்தான் துரைமுருகன் அவர்களும் அந்த மேடையில் பாடியிருக்காரு. துரைமுருகனை ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து கைது செய்யணும், நாம் தமிழ் கட்சியினரை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக, தனிப்பட்ட வன்மத்துக்காகத்தான் துரைமுருகன் கைது செய்யப்பட்டார் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் நல்லாவே தெரியும். இந்த துரைமுருகனுடைய கைதுக்கு பின்னாடி தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையம் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. ஏன்னா சண்டாளர் அப்படின்ற ஒரு சாதியினர் இன்னும் இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் பல பகுதியில் வாழ்ந்து வராங்க. எனவே அந்த சண்டாளர் அப்படின்ற பேரை கேலிக்காகவோ இல்லை வசைபாடும் விதமாகவோ அல்லது இழிவுபடுத்தும் விதமாகவோ எந்த இடத்துலையும் பயன்படுத்தக்கூடாது. அப்படி பயன்படுத்திங்கன்னா உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையை அவங்க வெளியிடுறாங்க. இப்போ இந்த ஆணையை அடிப்படையாக வச்சு தான் நாஞ்சில் சம்பத்தை கைது செய்ய வேண்டும், கைது செய்வார்களா திமுக அரசு அப்படின்ற கேள்விகளை ட்விட்டர் தளத்தில் நாம் தமிழர் கட்சியினர் இப்போ எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு காரணம், சண்டாளர் அப்படின்ற வார்த்தை வசைபாடும் விதமாக நாஞ்சில் சம்பத் அவர்கள் இன்று ட்விட்டர் தளத்தில் ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சனாதன சண்டாளனை நாட்டை விட்டு விரட்ட ஓரணியாய் பேரணியாய் தேவைப்பட்டால் போரணியாய் திரள்வோம் தமிழர்களே அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போட்டிருக்காங்க. இந்த ட்விட்டை மேற்கோள் காட்டி தான் நாம் தமிழர் தம்பிகள் எல்லோருமே நாஞ்சில் சம்பத்தை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை முன் வச்சிட்ருக்காங்க. இதில் தமிழ்நாடு போலீஸை மென்ஷன் பண்ணியே சாட்டை துரைமுருகன் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. நான் பாடல் பாடிய போது வழக்கு போட்டு வானத்திற்கும் பூமிக்கும் குதித்த திராவிட திருவாளர்கள் இப்போது நவத்வாரத்தையும் பொத்தி கொண்டு இருப்பது ஏன்? இது வன்கொடுமை வழக்கில் வராதா அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போலீஸையே டேக் பண்ணி துரைமுருகன் கேள்வி கேட்டிருக்காரு. இதே போல் இடுபவனம் கார்த்தி அவர்களும் ஒரு நக்கலான பதிவையும் போட்டு வச்சிருக்காரு. பொதுவெளியில் சண்டாளர் என்ற சொல்லை பயன்படுத்தினால் நடவடிக்கை, SC ST ஆணையம் எச்சரிக்கை அப்படின்ற அந்த செய்தியை எடுத்து போட்டு திமுகவுக்கு ஜால்ரா போடுறவங்களுக்கு இது பொருந்தாதுன்னு அரசாணையில் எதுவும் வரி இருக்கா ஆபீசர் அப்படின்னு சொல்லி ஒரு நக்கலாக ஒரு கேள்வியை கேட்கும் விதமாக ஒரு பதிவை போட்டிருக்காரு. இது கூடவே விக்கிரவாண்டியில் பேசினதுக்கு திருச்சியில் வழக்கு பதிவு செய்து கைது செய்த வருண் IPSஐ கேள்வி கேட்கும் விதமாக இடும்பவன கார்த்தி இன்னொரு பதிவும் போட்டிருக்காரு. யோகிய சிகாமணி வரதட்சணை குமார் கண்ணில் படும் வரை பகிரவும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நக்கலாக ஒரு பதிவை போட்டு வச்சிருக்காரு. நாஞ்சில் சம்பத் சண்டாளன் அப்படின்ற வார்த்தையை பொதுவெளியில் வசைபாடுவதற்காக பயன்படுத்தியதற்கு SC ST ஆணையம் அவர் மீது நடவடிக்கை எடுக்குதா அல்லது அவர் திமுகவுக்கு ஆதரவாளர்ன்றனால அவரை அப்படியே கண்டுக்காமல் விட்டுறாங்களான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த பதிவு சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. நன்றி.